ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ்டர்ஸ் டெக்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம கிறிஸ்டல் கேமோட கேம் ப்ளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு போக்கிமான் வந்து கேட்ச் பண்ணியிருந்தேன் கைஸ். ஸோ அதுதான் வந்து கிரவுலுத் ஃபயர் டைப் போக்கிமான். ஸோ அது நான் ரூட் 37 தான் கைஸ் கேட்ச் பண்ணியிருந்தேன். ஸோ லெவல் 16 இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம லெவலப் பண்ணி லெவல் 19 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பில்லை தான் வந்து போய் பார்க்கணும். ஸோ அவர் ஈவி அப்படிங்கிற ஒரு போக்கிமான் வந்து தருவார். ஸோ கிஃப்ட் போக்கிமான் தான். ஸோ அதை தான் வந்து வாங்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் கேட்ட போக்கி குவிஸ்க்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா அப்படின்னா சரஸ்வதி கோபு அப்படிங்கிறவர் தான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தார். ஸோ கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஸோ இந்த வீடியோவிலும் ஒரு போக்கி குவிஸ் வந்துருக்கு. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து ஈவி வந்து வாங்கியாச்சு கைஸ். ஸோ பில் கிட்டேருந்து இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து எக்ரோட்டிக் சிட்டிக்கு தான் வந்து போகணும். ஸோ அதை வந்து கட் பண்ணிடுறேன் எக்ரோட்டிக் சிட்டிக்கு போகிறத. ஸோ இப்போ நம்ம எக்ரோட்டிக் சிட்டிக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பேர்ன் டவர் அப்படிங்கிற ஒரு டவருக்கு தான் போகணும். ஸோ அங்கே தான் வந்து நம்ம ரைவல் பேட்டில் வந்து நடக்கும். அண்ட் நம்ம மார்ட்டி அப்படிங்கிற எக்ரோட்டிக் சிட்டியோட ஜிம் லீடரை வந்து சந்திக்கணும். அண்ட் சில பல மூவ்ஸ்னால் நான் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்விஃப்ட்டை வந்து கிரவுலுக்கு வந்து லேர்ன் பண்ணிட்டேன். தென் ஐஸ் பஞ்ச் வந்து கிராக்கனோ அப்படிங்கிற அந்த போக்கிமானுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ பைட் அப்படிங்கிற போக்கிமான் அந்த மூவ் வந்து ஃபர்கட் பண்ணிட்டு நான் ஐஸ் பஞ்ச் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ தென் நம்ம பேர்ன் டவருக்கு தான் போகணும். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா பேர்ன் டவருக்கு வந்து வந்துடலாம். ஸோ பேர்ன் டவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே வந்து இருக்கும் இந்த கேமில், பேக் ஸ்டோரி மாதிரி. ஸோ இவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீக்குன் பற்றி தான் வந்து சொல்லுவார். ஸோ ஸ்வீக்குனை பார்த்து தான் வந்து சொல்லுவார். அண்ட் நம்ம ரிப்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வயல் போக்கிமான்ஸ்லாம் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ இவர் தான் வந்து எக்ரோட்டிக் சிட்டியோட ஜிம் லீடர். அண்ட் இவர் வந்து ஸ்வீக்குன், ரைக்கோ அண்ட் என்டை மாதிரியான போக்கிமான்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து நம்ம ரைவலுமே இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து இங்கே லெஜெண்டரி போக்கிமான்ஸ் தேடி தான் வந்து வந்திருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே பேட்டில் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ மெயினாக நான் கிரவுலுத்தை கேட்ச் பண்ணதே பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான் பேலிஃப் அண்ட் அவங்களோட கோஸ்ட் டைப் போக்கிமான்ஸ் டிஃபீட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா கிரவுலுத் வந்து ஒரு ஃபயர் டைப் போக்கிமான் அண்ட் சில டார்க் டைப் மூவ்ஸுமே அதுக்கிட்ட இருக்குது, பைட் மாதிரியான டார்க் டைப் மூவ்ஸ். ஸோ இப்போ நான் சூப்பர் போஷன் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ அது கேர்ஸ் யூஸ் பண்ணதுனால வந்து ரொம்பவே பிரச்சனையாக தான் வந்து இருக்குது. ஸோ பேரலைஸ் ஆக்கி விட்டுருச்சு எங்கள் கிரவுலுத்தை. ஸோ ஜூபர்ட் யூஸ் பண்ணுறாங்க. நான் கிராக்கனோ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்விட்ச் பண்ணிட்டேன். தென் நம்ம வந்து ஐஸ் பஞ்ச் அப்படிங்கிற அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ டிஃபீட் பண்ணியாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு மேக்னமைட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிராக்கனோக்கிட்டே ஒரு கிரவுண்ட் டைப் மூவ் இருக்கிறதுனால ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ டிக்கே வந்து போதும், டிஃபீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அவங்க பேலிஃப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கிரவுலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கேட்ச் பண்ணதே அந்த ஒரு அட்வான்டேஜுக்காக தான். எம்பர் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு அதுக்கிட்ட இருக்க ஒரு வத்தியான 3வது எம்பர் தான். ஸோ அது மேலே தான் நம்ம ரிலை ஆகணும். ஸோ டிபெண்ட் பண்ணுறதே நான் எம்பர்னால தான். ஸோ அது ரேசர் லீஃப் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ நம்ம எம்பர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ சூப்பர் பொசிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஹெச்பி ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ பாருங்கள், ஃபயர் டைப்பாக இருந்தாலும் ரேசர் லீஃப் வந்து ரொம்பவே அதிகமான தாக்குதல் தான் ஏற்படுத்துது. ஸோ ஃபைனலி வந்து நம்ம ரைவல் வந்து டிஃபீட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு குழி மாதிரி ஓப்பன் ஆகி நம்ம அதுக்குள்ளே வந்து விழுந்துட்டோம். ஸோ குழிக்குள்ளே விழுந்தது நல்லது தான். ஏன்னா நம்ம 3 லெஜெண்டரி போக்கிமானையும் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி இங்கே வந்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நம்ம கூட பேசினார்ல, ஸோ அவர் தான் வந்து நம்ம கூட பேசுகிறாரு. ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஸ்வீக் ஒன்று வந்து பார்ப்பாங்களாம். ஸோ 10 வருஷம் கழித்து தான் பார்த்துருக்கிறதா சொல்கிறாரு. ஸோ இப்போ பேர்ன் டவரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டிஎம் வந்து வாங்கணும். ஸோ நீங்கள் சூடோடோ அப்படிங்கிற அந்த போக்கிமானை வந்து டிஃபீட் அல்லது கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவர் கூட வந்து பேசிங்க அப்படின்னா ராக் ஸ்மாஷ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து தருவார். ஸோ அதை நான் வந்து கிரவுலுத் அப்படிங்கிற அந்த போக்கிமானுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபைட்டிங் டைப் மூவ் தான் இது. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு வீக்கான ஒரு டிஎம் தான். இருந்தாலும் வந்து ஒரு அட்வான்டேஜுக்கு வந்து கவரேஜ்க்காக நான் வந்து அது கற்று தந்துட்டேன் கிரவுலுத்துக்கு. ஸோ இப்போ நான் வந்து போக்கிமான்ஸ் வந்து ஹீல் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அந்த ஜிம்குள்ளே போய் பேட்டில் பண்ணலாம். ஸோ நீங்கள் பேர்ன் டவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அவங்களால எங்கள் ஜிம் கூட வந்து பேட்டில் பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ரைனர்ஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களால் வந்து மார்ட்டி கூட வந்து பேட்டில் பண்ண முடியும். ஸோ இவர் வந்து ஒரு கோஸ்ட் டைப் ட்ரைனர் அண்ட் கோஸ்ட் டைப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்டாக கோஸ்ட் டைப் போக்கிமான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ நான் வந்து கிரவுலுக்கு யூஸ் பண்ணி வந்து டிஃபீட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே அது லிக் வந்து யூஸ் பண்ணி என்னை பேரலைஸ் பண்ணுது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய அவேக்னிங் அண்ட் பேரலைசீல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இவரோட போக்கிமான்ஸ் கிட்ட ஹிப்னோசிஸ் அண்ட் தென் வந்து லிக் மாதிரியான மூவ்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களை வந்து ஈஸியாக பேரலைஸ் அண்ட் ஸ்லீப்புக்கு வந்து உள்ளாக்கிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அவேக்னிங் அண்ட் பேரலைசீல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் 2 போக்கிமான்ஸ் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணியாச்சு. தென் லாஸ்ட்டாக கெங்கார் தான் வந்திருக்கு. ஸோ நான் டிக் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஒரு போக்கிமான் இருக்குது போல். ஸோ ஹாண்டர் வந்து வச்சுருக்காரு இன்னும். ஸோ நான் வந்து கிராலுத் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிராலுத்துமே நிறைய லெவலப் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் நைட் ஷேட் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ நைட் ஷேட் வந்து யூஸர் எந்த அளவுக்கு லெவலில் இருக்காரோ அந்த லெவல் தான் ஆப்போனண்ட்டுக்கு வந்து டேமேஜ் வந்து டீல் பண்ணும். ஸோ இப்போ ஹாண்டர் வந்து லெவல் 23 இருக்கிறதுனால அது 23 ஹெச்பி வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுது நைட் ஷேட் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ ஃபைனலி நம்ம மாட்டி வந்து டிஃபீட் பண்ணி ஃபாக் பேட்ச் வந்து வாங்கிட்டோம் கைஸ். அண்ட் தென் TM30 வந்து நம்மளுக்கு வந்து தந்திருக்காரு. ஸோ ஷேடோ பால். அண்ட் தென் நான் ஒன்று சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து தப்பாக போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே விழுந்துருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிம் லீடர் பேட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வந்திருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து போனீங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக வந்து போக முடியும் ஜிம் லீடர்கிட்ட. ஸோ இப்போ நம்மளுக்கு ரிவார்டாக கிடைச்ச ஷேடோ பால் வந்து நான் ஈவிக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து சர்ஃப் அப்படிங்கிற ஒரு HM தான் வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு நம்ம எக்ரோட்டிக் டான்ஸ் தியேட்டருக்குள்ளே போயிட்டு அங்கே டான்ஸ் ஆடக்கூடிய கேர்ள்ஸ் வந்து டிஃபீட் பண்ணணும். அண்ட் இவங்க வந்து ஈவியோட எவல்யூஷன் போக்கிமான்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கான போக்கி குவிஸ் என்ன அப்படின்னா, இங்கே ஈவி பார்த்திங்கன்னா 2 எவல்யூஷன் புதுசாக வந்து தந்திருப்பாங்க. அதாவது இந்த ஜென்ரேஷன் 2ல். ஸோ அந்த எவல்யூஷனோட நேம்ஸ் என்ன? ஸோ புதுசாக 2 எவல்யூஷன் வந்து தந்திருப்பாங்க. ஸோ அந்த எவல்யூஷனோட பேர் என்ன அப்படின்னு வந்து என்னன்னு நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ அதுதான் இன்றைக்கான போக்கி குவிஸ். ஸோ தென் அவங்களை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினா சர்ஃப் வந்து தருவார். ஸோ அந்த சர்ஃப் வந்து நான் கிராக்கனோக்கு வந்து லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து போக்கிமான்ஸ் வந்து ஹீல் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தென் பாய்.